வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி வாஸ் ரெகக்னைஸ்ட் இன் விச் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுயமாக உணரும் பாலின அடையாளத்திற்கான உரிமை எந்த தீர்ப்பில் அங்கீகரிக்கப்பட்டது? ரைட் டு செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டினா ஒருத்தர் பார்க்கறதுக்கு பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல மேல் மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்க மென்டலி அவங்க ஃபீமேலா அவங்கள ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்கள பத்தின ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்குறப்ப நான் ஐ எம் அ ஃபீமேல் அப்படின்னு சொல்லியே கொடுக்கலாம். சரியா? அதுதான் அந்த ரைட் டு செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இத எந்த வழக்குல ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அடிப்படை உரிமையை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா நால்சா வழக்குல ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, இந்தியா ஹாஸ் அப்டேட்டட் இட்ஸ் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். வாட் இஸ் த நியூ டார்கெட் இயர்? அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே ஒவ்வொரு நாடும் என்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. இந்தியா பஞ்சாமிர்த இலக்குகள் அப்படின்னு சொல்லி 2021 கொடுத்திருப்போம். அதுக்கான டார்கெட் இயர் பாத்தீங்கன்னா 2030 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் இல்லையா? அப்ப 2021 கொடுத்தா இப்ப 2026 கொடுக்கிறோம். இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் இப்ப இருக்கக்கூடிய அந்த ப்ராமிசஸோட டார்கெட் இயர் பாத்தீங்கன்னா 2035. முன்னாடி 30 இருந்துச்சு, இப்ப 35. 5 வருஷத்துக்கு 5 இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அது என்னங்கிறத அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் 60% ஆஃப் இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி சோர்சஸ் அஸ் பெர் அப்டேட்டட் என்டிசி. முன்னாடி என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா முன்னாடி 2021 பஞ்சாமிர்த இலக்குகள் என்ன சொல்லியிருப்போம்னா 500 ஜிகாவாட் ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜியை நம்ம ஜெனரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். 500 ஜிகாவாட் ஜெனரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால இப்ப என்ன பண்ணிட்டோம், 60% நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி இது பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு ரெடியூஸ் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி பை, முன்னாடி இருந்த டார்கெட்ல 45 வரும், இப்ப இருக்கக்கூடிய டார்கெட்ல 47% from 2005 level as per updated NDC. So carbon intensity on economy 45% ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க பஞ்சாமிர்த டார்கெட்ல. அதை 47% அப்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். லாஸ்டா, India has set a target to create an additional carbon sink of 3.5 to 4 billion tons of CO2 equivalent through forest and tree cover under which framework அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் சிங்க் இன்க்ரீஸ் பண்ணணும். முன்னாடி பஞ்சாமிர்த டார்கெட்ல 1 பில்லியன் டன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கார்பன் சிங்க். சரிங்களா? இப்ப அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய என்டிசில கார்பன் சிங்க் 3.5 to 4 பில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சரியா? சோ என்டிசில தான் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனுக்கு கீழே தான் இது வருது. அந்த நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் எது கீழே வருதுன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே வருது. அப்ப ஆன்சர் பாரிஸ் அக்ரிமெண்ட்ங்கிறது கரெக்ட். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.